Hi students, welcome to the session. Let's we continue the exercise number 3.4, question number 9. Prove that first subdivision sin of 45 degree plus theta minus sin of 45 degree minus theta is equal to root 2 sin theta. இந்த கண்டிஷனை வந்து நம்ம ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் பாருங்கள், இதில் எல்ஹெச்எஸில் இருக்கிற ரெண்டு டேர்ம்ஸும் பாருங்கள், என்னென்ன ஐடென்டிட்டியில் இருக்குன்றதை ஃபஸ்ட்டு பிக் பண்ணி எழுதிக்கோங்க. இது என்ன ஐடென்டிட்டி ஃபார்மில் இருக்குது? சைன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. கிளியரா? செகண்ட் டேர்ம் பாருங்கள், சைன் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா அந்த ஃபார்மில் இருக்குது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு ஐடென்டிட்டிஸையும் எழுதி எக்ஸ்பேண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. சைன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு சைன் ஆல்ஃபா into cos beta plus cos alpha into sin beta. ஓகேவா? தென் செகண்ட் ஃபார்முலா என்ன இருக்குது? sin of alpha minus beta. இதோட எக்ஸ்பான்ஷன் என்ன? sin alpha into cos beta minus cos alpha into sin beta. ஓகேவா? ஸோ இதை வச்சு நம்ம இதை எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். now consider the LHS of the question. ஓகேவா? ஸோ LHSல என்ன இருக்குது? sin of 45 degree plus theta minus sin of 45 degree minus theta. ஓகேவா? ஸோ இப்போ வந்து இந்த டேர்மையும் நம்ம இந்த ஐடென்டிட்டிஸ் வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டேர்மை வந்து ஃபஸ்ட் ஐடென்டிட்டி ஃபார்மில் இருக்குது, அதை வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். sin 45 degree into cos theta, sin 45 degree into cos theta, okay, plus cos 45 degree into sin theta, plus cos 45 degree into sin theta, then minus, இந்த மைனஸ் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம என்ன போகிறோம்? sin of 45 degree minus theta இதோட எக்ஸ்பான்ஷன். ஓகேவா? ஸோ இப்போ ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கிட்டு sin 45 degree cos theta, sin 45 degree cos theta minus, ஆல்ரெடி ஐடென்டிட்டிலே ஒரு மைனஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால் மைனஸ் cos alpha sin beta, அப்போ cos 45 degree sin theta, cos 45 degree into sin theta. clear? So which is equal to, பாருங்க, sin 45 degree வேல்யூ என்ன? 1 by root 2 into cos theta plus cos 45 degree வேல்யூ 1 by root 2 into sin theta minus, இந்த மைனஸை உள்ளே மல்டிப்ளை பண்ண போகிறேன். அட் த சேம் டைம் இதுக்கெலாம் வேல்யூ சப்ஸ்டியூட்டும் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ மைனஸ் sin 45 degree cos theta, ஸோ மைனஸ் sin 45 டிகிரிக்கு பதிலாக 1 by root 2 cos theta. கிளியரா? தென் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு. ஓகேவா? ஸோ cos 45 டிகிரினா 1 by root 2 இன்ட்டு sin theta இருக்குது. கிளியரா? ஸோ இப்போ பாருங்கள், இதில் ப்ளஸ் 1 by root 2 cos theta minus 1 by root 2 cos theta. ஸோ இந்த ரெண்டு டேர்மையும் கேன்சல் பண்ணிடலாமா? ரிமைனிங் என்ன இருக்குது? ப்ளஸ் 1 by root 2 sin theta ப்ளஸ் 1 by root 2 sin theta. அப்போது எனக்கு 1 by root 2 sin thetaனே ரெண்டு டைம் வந்திருக்கு. ஸோ அதனால் எப்படி எழுதலாம்? 2 times of 1 by root 2 sin theta எழுதலாமா? 2 times of 1 by root 2 sin theta. ஓகேவா? ஆக்சுவலாக இப்போ நான் இந்த 2 என்ன பண்ண போகிறேன்னா ஸ்ப்ளிட் பண்ணி எழுத போகிறேன். root 2 into root 2னு. எதனாலனா இந்த ரூட் 2 கூட கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ அந்த 2 நான் அப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிட்டேன். ஓகேவா? ஸோ இந்த root 2 ஒரு root 2 கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் என்ன இருக்குது? root 2 into sin theta, root 2 into sin theta. பாருங்கள், அதான் நம்மளோட RHS. now செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள், sin of 30 degree plus theta plus cos of 60 degree plus theta is equal to cos theta. இந்த கண்டிஷனை ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இங்கே என்ன ஐடென்டிட்டி அப்ளை பண்ணணும் பாருங்கள், sin of alpha plus beta, cos of alpha plus beta, இந்த ரெண்டு ஐடென்டிட்டி தான் நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அது ஜஸ்ட் எழுதி வச்சுக்கோங்க. sin of alpha plus beta which is equal to sin alpha into cos beta plus cos alpha into sin beta. இது ஃபர்ஸ்ட் ஐடென்டிட்டி. இது என்ன ஐடென்டிட்டியில் இருக்குது பாருங்கள்? cos of alpha plus beta இந்த ஃபார்மில் இருக்குது. ஓகேவா? ஸோ which is nothing but cos alpha cos beta minus sin alpha into sin beta. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு ஐடென்டிட்டி வச்சு தான் நம்ம இதை எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். now considering the LHS. LHSல ஃபஸ்ட் டேர்ம் என்ன இருக்குது பாருங்கள்? sin of 30 degree plus theta இருக்குது ப்ளஸ் cos of 60 degree plus theta இருக்குது.
ஓகேவா? ஸோ நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். sin 30 cos theta, sin 30 degree into cos theta plus cos 30 degree into sin theta. ஓகேவா? ப்ளஸ் இது பாருங்க cos ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. ஸோ அந்த ஐடென்டிட்டி நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ இப்போ cos 60 cos theta, சாரி cos 60 cos theta, cos 60 into cos theta minus sin 60 sin theta. ஓகேவா? இப்போ நம்ம வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ணலாம். sin 30 degree which is 1/2, ஸோ 1/2 cos theta plus cos 30 degree sin theta. cos 30 என்ன √3/2, ஸோ இப்போ √3/2 sin theta. தென் ப்ளஸ் cos 60 into cos theta. cos 60 1/2, ஸோ 1/2 into cos theta minus sin 60 √3/2, ஸோ √3/2 sin theta. ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள் ப்ளஸ் √3/2 sin theta மைனஸ் √3/2 sin theta கேன்சல் ஆகிடுமா? ஓகே. நான் இப்போ பாருங்கள் இது ஒரு ஹாஃப் காஸ் தீட்டா, இது ஒரு ஹாஃப் காஸ் தீட்டா. ஹாஃப் ப்ளஸ் ஹாஃப் என்ன 1, ஸோ அப்போ ஒரே ஒரு காஸ் தீட்டா மட்டும்தான் இருக்கும். இஸ் ஈக்குவல் டு காஸ் தீட்டா. ஓகேவா? ஸோ இட்ஸ் இஸ் த RHS. Clear? So this is the proof for 9th question.